சித்தமங்கலம் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோடைக்கு ஏற்ற வெள்ளரிக்காய் பச்சடி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். புது வியூவர்ஸ் யாரும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இது செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆந்திரா வெள்ளரிக்காய் வந்து 2 வெள்ளரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோல் சீவிட்டு. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடவுள் பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலையும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்தாலும் சரி, விழுதுகளாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரெஷ்ஷான தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. ஸோ இது செய்கிறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா வந்து, தேவையான அளவுக்கு கடுகு, பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நல்லா வந்து போட்டு வானிலையில் நல்லா தாளிச்சிக்கிறங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அப்படியே போடலாம், சின்னதாக ஸ்லைஸாக. நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஒரு தக்காளி வந்து அதில் ஊற்றுறேன். ஸோ ஒரு தக்காளியை வந்து நல்லா ஊற்றி அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம், நல்லா வணங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வெள்ளரிக்காய் அது கூட போடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டு நம்ம போட்டு பண்ணும்போது தக்காளி சீக்கிரமாக வணங்கும். தக்காளி வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வெள்ளரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளரிக்காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு, வெள்ளரிக்காய் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் வர விடணும். ஸோ 3 to 4 மினிட்ஸில் நல்லா வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து செட் ஆகி சூப்பராக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான தயிரையும் அதில் ஊற்றிட்டு, தயிரை ஊற்றின அடுத்த செகண்டே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து தயிர் வந்து நம்மளுக்கு திரிஞ்சு போயிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு அப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி தலையை வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.